நாம் வாழும் இந்த பூமி சூரியனிடமிருந்துதான் உருவானதாக பலரும் இன்று வரை நம்பி வருகிறார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறு. அதாவது நம் பூமி சூரியனிடமிருந்து உடைந்து பிரிந்து வரவில்லை. அப்படியெனில் நம் பூமி எந்த நட்சத்திரத்திலிருந்து உருவானது? அந்த நட்சத்திரம் இப்போது எங்கே இருக்கிறது? இந்த கேள்விகளுக்கான பதில்களை தெரிந்து கொள்ள நாம் அனைவரும் பிக் பேங் நிகழ்ந்த அந்த காலகட்டத்திற்கு தான் செல்ல வேண்டும். நண்பர்களே, நீங்கள் இந்த பிக் பேங் பற்றி பல இடங்களில் படித்திருப்பீர்கள். பலருக்கு நன்றாக புரிந்திருக்கும். ஆனால் பலருக்கு இன்றும் குழப்பமாகவே இருக்கும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரியா? இப்போது நம்ம 2 கட்டங்களை பார்க்க போகிறோம். நண்பர்களே, உங்கள் கண்களை சில வினாடிகள் மட்டும் மூடுங்க. இப்போது நீங்கள் எல்லாரும் என்ன பார்த்தீங்க? இந்த மாதிரியான ஒரு இருட்டான இடம், சரிதானே? இந்த இருட்டான இடத்தை உங்கள் கண்கள் பார்க்கவில்லை. ஆனால் உங்கள் மூளை தான் உணர்ந்தது, இல்லையா? இப்போ இந்த இருட்டு கூட இல்லாத ஒரு நிலையை உங்கள் மூளையால் கற்பனை பண்ண முடியுமா? முடியாது தானே? அப்படி இருட்டு கூட இல்லாத ஒரு நிலைதான் பிக் பேங் நிகழ்வுக்கு முன்னாடி இருந்தது. சாரி, இங்கே நான் முன்னாடி என்கிற வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா பிக் பேங்க்கு முன்னாடி காலம் இடம் என எதுவுமே இல்லை என்பதால் பிக் பேங் முன்பு என ஒரு விஷயத்துக்கு நாம் போகவே கூடாது. காலமும் இடமும் பிக் பேங் நிகழ்வுக்கு பின்னர் தான் உருவாகிறது. சரியா? இப்போ பிக் பேங் நிகழ்வை பார்ப்போம். இந்த வானவெடியை நல்லா பாருங்க நண்பர்களே. இந்த வானவெடிகள் ஒரு மைய புள்ளியில் வெடித்து எல்லா திசைகளிலும் அந்த நெருப்பு கீற்றுகள் வீசுகிறது தானே. இப்படி தான் பிக் பேங் நிகழ்ந்ததாக பலரும் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. இந்த கிரிக்கெட் பாலை நல்லா பாருங்க. இதுதான் ஆரம்பகால பிரபஞ்சம் என கற்பனை செய்யுங்க. ஆனால் இதில் 2 விஷயங்களை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, ஆரம்பகால பிரபஞ்சத்தின் அளவு இந்த கிரிக்கெட் பால் சைஸில் இருந்திருக்கலாம், அல்லது நிலாவின் சைஸில் இருந்திருக்கலாம், அல்லது பூமி இல்லைன்னா நம்ம சூரியனின் அளவில் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஆரம்பகால பிரபஞ்சத்தின் அளவு இன்று வரை நம் விஞ்ஞானிகளுக்கு கூட தெரியாது. நான் ஒரு உதாரணத்துக்காக இந்த கிரிக்கெட் பாலை காட்டுறேன். சரியா? இரண்டாவது விஷயம், இந்த கிரிக்கெட் பால் தான் ஆரம்பகால பிரபஞ்சம். இந்த பாலுக்கு வெளியே எதுவுமே கிடையாது. அதாவது அந்த பாலுக்கு வெளியில் எம்டி ஸ்பேஸ் கூட கிடையாது. இன்னும் கண்டிப்புடன் சொல்லணும்னா இந்த பாலுக்கு வெளியே என்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாது. சரியா? சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த ஆரம்பகால பிரபஞ்சம் முழுவதும் மிக பயங்கரமான அடர்த்தியுடனும் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு வெப்பத்துடனும் இருந்தது. அதாவது எவ்வளவு கடுமையான வெப்பம்னா நமக்கு சாதாரணமாக 40 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வெப்பம் கூட தாங்க முடியாது. சூரியனின் மையப்பகுதி வெப்பம் சுமார் 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ். ஆனால் இந்த ஆரம்பகால பிரபஞ்சத்தின் வெப்பம் ட்ரில்லியன் டிகிரி செல்சியஸில் இருந்தது. அதாவது அந்த ஒட்டுமொத்த ஆரம்பகால பிரபஞ்சமும் இந்த கொடூரமான வெப்பத்தில் தான் இருந்தது. அதாவது அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற வெளிச்சத்தை விட பல பில்லியன் மடங்கு பிரகாசமான வெளிச்சத்துடன் இருந்தது. எதே வெளிச்சமா? நட்சத்திரம் இல்லாமல் எப்படி அந்த வெளிச்சம் வந்தது என நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, நட்சத்திரங்கள் எதுவும் தோன்றாமல் இந்த பிரபஞ்சத்தில் உருவான முதல் வெளிச்சம் அதுதான். அந்த வெளிச்சம் எப்படி உருவாச்சு? பொதுவாக எந்த பொருளும் நிலையும் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு வெப்பமாக இருந்தால் அது ஒளியை வெளியேற்றும். உதாரணத்திற்கு இரும்பு ஒரு மின்சார பல்பு இல்லை. ஆனால் அந்த இரும்பை மிக மிக கடுமையாக வெப்பப்படுத்தினால் அது சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்களில் ஒளியை வெளியேற்றும் தானே. அதேபோல் எரிமலையின் லாவாக்களில் மின்சாரம் இல்லை. ஆனால் அது அதீத வெப்பத்திற்கு உட்பட்டதால் அதனுடைய லாவா ஒளியை வெளியேற்றுகிறது. இதே நிலைதான் ஆரம்பகால பிரபஞ்சத்திற்கும் இருந்தது. அதாவது நம் சூரிய ஒளியின் வெளிச்சத்தை விட பல மில்லியன் மடங்கு அதிகமான வெளிச்சத்துடன் இருந்தது. இந்த ஸ்டேஜில் தான் பிக் பேங் நடக்குது. அதாவது பிரபஞ்சம் விரிவடைய தொடங்குது. அதாவது இப்போ இந்த கிரிக்கெட் பந்து அப்படியே விரிவடைய தொடங்கியது. இந்த விரிவடைய தொடங்கிய நிகழ்வை தான் நாம் பிக் பேங் என்று சொல்கிறோம். இந்த கிரிக்கெட் பந்து கால்பந்து அளவிற்கு விரிவடைந்தது. பின்னர் இந்த பலூன் அளவிற்கு விரிவடைந்தது. இப்படி ஒவ்வொரு நிலைகளிலும் அந்த பிரபஞ்சம் விரிவடைந்து வந்தது. பிரபஞ்சம் விரிவடைய விரிவடைய அது இருளில் மூழ்கத் தொடங்கியது. இருளிலா? அந்த பிரம்மாண்டமான வெளிச்சம் என்னாச்சு என நீங்கள் கேட்கலாம். இங்கே நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு 100 வாட்ஸ் பல்பு எடுத்து ஒரு சின்ன அறையில் போடுறீங்க. வெளிச்சம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும்.
அதே பல்பை கழட்டி பெரிய ஹாலில் போடுறீங்க. இப்போ அதே பிரகாசமான வெளிச்சம் இருக்காது. இப்போ அதே பல்பை கழட்டி ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துக்கு போடுறீங்க. இப்போ அந்த வெளிச்சம் ஆடிட்டோரியத்தின் கடைசி வரை அப்படியே இருக்காது. சரியா? ஆனா எல்லா அறைகளிலும் ஒரே 100 வாட்ஸ் பல்பு தான் இருந்தது. ஆனா ஏன் வெளிச்சம் எல்லா அறைகளையும் அப்படியே முழுமையாக ஒரே மாதிரி பரவவில்லை? ஏன்னா அறைகள் பெரிதாகும்போது வெளிச்சம் விரிவடைந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இதனால் தூரம் அதிகரிக்க அதிகரிக்க வெளிச்சம் குறைந்து கொண்டே செல்லும். இப்படிதான் இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து பெரிதான போது அந்த ஆரம்ப வெளிச்சம் காலப்போக்கில் மைக்ரோவேவ் கதிர்வீச்சு போல மாறி பிரபஞ்சம் இருண்டு காணப்பட்டது. இந்த நிலையில் பிக் பேங் நிகழ்ந்து சுமார் 3,80,000 ஆண்டுகளுக்கு பின்னர் விரிவடைந்து கொண்டிருந்த அந்த பிரபஞ்சம் குளிர தொடங்கியது. இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். இது ஆரம்பத்திலே சொன்னால் உங்களுக்கு குழப்பம். அதான் இப்போ சொல்கிறேன். அந்த ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, அந்த கிரிக்கெட் பந்து, அதாவது அந்த ஆரம்பகால பிரபஞ்சம் விரிவடைய தொடங்கியது தானே. அந்த தொடக்கம் ஆரம்பமாகிய ஒரு சில வினாடிகளில் பிரபஞ்சம் முதல் துகள்களில் ஒன்றான குவார்க்குகள் தோன்றுகின்றன. இவை உடனடியாக ஒன்றுடன் ஒன்று இணைந்து புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்கள் உருவாகின. அதாவது இவை எல்லாம் தன்னிச்சையாகவே பெருவெடிப்பில் இருந்து தோன்றுகின்றன. இவை உருவான 3 முதல் 20 நிமிடங்களுக்குள் அந்த புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும் இணைந்து ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அணுக்கருக்கள் உண்டாகின. நல்லா கவனிங்க, அணுக்கருக்கள் தான் உருவாகின, அணுக்கள் இல்லை. சரியா? இந்த ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அணுக்கருக்கள் அந்த ஆரம்பகால வெப்பத்துடன் சேர்ந்து விரிவடையும் பிரபஞ்சத்துடன் பயணம் செய்து வந்துள்ளது. இப்போ 3,80,000 ஆண்டுகளுக்கு பின்னர் பிரபஞ்சம் குளிர தொடங்கியது என பார்த்தோம் தானே. அப்போ ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அணுக்கருக்கள் எலக்ட்ரான்களுடன் இணைந்து முதலாக ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அணுக்களாக மாறின. அதாவது அணுக்கருக்களாக இருந்தவை அணுக்களாக மாறின. சரியா? இப்போ பிரபஞ்சம் எப்படி இருக்கு? முழுவதும் இருண்ட நிலையில் 75% ஹைட்ரஜன் அணுக்களாலும் 25% ஹீலியம் அணுக்களாலும் நிறைந்துள்ளன. இந்த காலத்தை தான் காஸ்மிக் டார்க் ஏஜ் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இந்த காஸ்மிக் டார்க் ஏஜ் பல கோடி ஆண்டுகளாக நீடிக்கிறது. இப்படி நீடிக்கும் போது ஒவ்வொரு ஹைட்ரஜன் அணுக்களும் ஒவ்வொரு ஹீலியம் அணுக்களும் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு ஒன்றுடன் ஒன்று சேர்கின்றன. ஈர்ப்பு விசையா? அது எங்கிருந்து வந்தது? ஒவ்வொரு அணுவுக்கும் ஈர்ப்பு விசை இருக்கிறது. ஆனால் அந்த சிறிய ஈர்ப்பு விசை எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் பல மில்லியன் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அணுக்கள் ஒன்று சேரும்போது அப்போ ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும் தானே. அப்படியான ஈர்ப்பு விசை தான் மேன்மேலும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அணுக்களை இழுத்து ஒன்று சேர்த்து ஒரு வாயு மேகத்தை உண்டாக்குகிறது. நான் வாயு மேகம் சொன்ன உடனே பலரும் இப்போ வானத்தில் இருக்கிற மேகக்கூட்டம் மாதிரி இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. அப்போது உருவான அந்த முதல் வாயு மேக கூட்டம் சுமார் 10 முதல் 100கணக்கான ஒளி ஆண்டுகள் பரப்பளவில் இருந்தது. அதாவது அந்த வாயு மேகம் நம்ம சூரிய குடும்பம் இருக்கும் அளவை விட 10,000 மடங்கு பெரியது. இப்படி ஒன்றாக கூடிய வாயு மேகத்திற்குள் அணுக்கள் ஒன்றுடன் ஒன்று பயங்கரமாக மோதி இணைந்து கொண்டன. இதை நியூக்ளியர் ஃபியூஷன் என்கிறோம். இது தொடர்ச்சியாக நிகழ்ந்த போது அந்த வாயு மேகத்தின் மையம் பயங்கரமாக வெப்பமானது. அதாவது பில்லியன் டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரித்ததால் அது ஒரு புதிய நட்சத்திரமாக உருவம் மாறியது. இப்படியாக பல லட்சம் நட்சத்திரங்கள் தோன்றின. இந்த நட்சத்திரங்களை விஞ்ஞானிகள் முதல் தலைமுறை நட்சத்திரங்கள், அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டார்ஸ் என சொல்கிறார்கள். இந்த முதல் தலைமுறை நட்சத்திரங்கள் தான் முதலாக ஒளியை, அதாவது நட்சத்திரம் மூலம் உருவான ஒளியை இந்த பிரபஞ்சத்தில் வெளியிட்டன. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முதல் தலைமுறை நட்சத்திரங்கள் அனைத்துமே கண்ணால் பார்க்க முடியாத ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் உருவானவை. அதே சமயம் இந்த முதல் தலைமுறை நட்சத்திரங்கள் எல்லாம் நம்முடைய சூரியனை விட சுமார் 300 மடங்கு பெரியதாகும். இவ்வளவு பிரம்மாண்டமாக அந்த நட்சத்திரங்கள் இருந்ததால் அதனுள்ளே வெப்பமும் பில்லியன் டிகிரி செல்சியஸில் இருந்தது. நம்முடைய சூரியனின் மைய வெப்பம் 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் மட்டுமே. இப்படி பில்லியன் டிகிரி செல்சியஸில் வெப்பம் இருந்ததால் இந்த நட்சத்திரங்களுக்குள் இரும்பு, நைட்ரஜன், ஆக்சிஜன், சிலிக்கான், கார்பன் போன்ற தனிமங்கள் உருவாகின.
இந்த நட்சத்திரங்கள் பெரியது என்பதாலும் உள்ளே பில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருப்பதாலும் இந்த முதல் தலைமுறை நட்சத்திரங்கள் சில மில்லியன் ஆண்டுகள் மட்டுமே செயல்படும், பின்னர் சூப்பர் நோவாவாக வெடித்து சிதறிவிடும். இப்படி இந்த முதல் தலைமுறை நட்சத்திரத்தை சேர்ந்த ஒரு நட்சத்திரம் வெடிக்கும் போது என்ன ஆகும்? ஒரு நட்சத்திரம் இறக்கும் நேரத்தில் சூப்பர் நோவாவாக மாறி வெடிக்கும். அப்போது அங்கு வெப்பமானது பில்லியன்களில் இருந்து ட்ரில்லியன் அளவில் கொடூரமாக அதிகரிக்கும். அப்போது இதன் வெளிச்சம் எப்படி இருக்கும் எனில், ஒரு கேலக்சியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்களும் ஒன்றாக கூடி ஒளியை வெளியிட்டால் எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குமோ அந்த அளவுக்கு வெளிச்சம் உண்டாகும். அதே சமயம் இந்த சில வினாடிகள் நேரத்தில் வெப்பம் ட்ரில்லியன் டிகிரி செல்சியஸ் இருக்கும் என்பதால் அந்த சில வினாடிகள் நேரத்திலேயே தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் போன்ற உலோகங்கள் வெடிக்கும் நேரத்திலேயே உருவாகி அதே வினாடிகளில் விண்வெளியில் வீசப்படும். இப்படி சூப்பர்னோவாக வெடிக்கும் ஒவ்வொரு பெரிய நட்சத்திரமும் கடைசி வினாடிகளில் தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் போன்ற உலோகங்களை உருவாக்கி விண்வெளியில் வீசும். நம்முடைய சூரியன் இந்த வேலையை செய்யாது, ஏனெனில் நம் சூரியன் அளவில் மிகச் சிறியது. மேலும் இதனுடைய மைய வெப்பம் 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் மட்டுமே. உலோகங்களை உருவாக்கும் அளவிற்கு பில்லியன் கணக்கில் இல்லை. எனவே நம் சூரியனின் வாழ்நாள் முடியும் போது அது ஒரு சிவப்பு குள்ளக்கோளாக மாறிவிடும். சரி, இப்போ விண்வெளியில் பல காலகட்டங்களில் வெடித்து சிதறிய நட்சத்திரங்களின் தூசுகள் தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், ஆக்சிஜன் போன்ற தனிமங்கள் விண்வெளியில் மிதக்கின்றன. இவைதான் முதலாக உருவான திடப்பொருள்கள் அல்லது கனமான தனிமங்கள் ஆகும். இப்போது ஏற்கனவே பிரபஞ்சம் முழுவதும் ஹைட்ரஜன், ஹீலியம் இருக்கிறது தானே. அவற்றுடன் இந்த தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், ஆக்சிஜன், கார்பன் மற்றும் தூசுகள் என எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய தூசி மேகங்களை உருவாக்கின. நல்லா கவனிங்க, முதலில் உருவானது வாயு மேகங்கள். அவற்றில் கண்ணுக்கு தெரியாத வாயுக்கள் மட்டுமே இருந்தன. இப்போது இரண்டாவதாக உருவாகும் இந்த மேகங்கள் தூசி மேகங்கள். இவற்றில் கண்ணுக்கு தெரியாத வாயுக்கள் மற்றும் கண்ணுக்கு தெரியும் தனிமங்கள் என இரண்டுமே கலந்துள்ளன. இப்போ வழக்கம் போல் ஈர்ப்பு விசையால் தூசுக்களும் வாயுக்களும் தனிமங்களும் மையத்திற்கு வந்து மோதிக்கொள்கின்றன. அதிக வெப்பம் உருவாகிறது. இந்த தூசு மேகங்களிலிருந்து பில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பம் கொண்ட பிரம்மாண்ட நட்சத்திரங்களும் மற்றும் சுமார் 15 மில்லியன் டிகிரிக்கு மேல் வெப்பம் அதிகரிக்காத சிறிய அளவிலான நட்சத்திரங்களும் உருவாகின. இது போன்ற அதிக வெப்பம் மற்றும் குறைந்த வெப்பம் உள்ள இரண்டு வகையான பல லட்சம் நட்சத்திரங்கள் உருவாகின. இவைதான் இரண்டாம் தலைமுறை நட்சத்திரங்கள் ஆகும். இந்த இரண்டாம் தலைமுறை நட்சத்திரங்களை சுற்றி எஞ்சிய தூசிகள், வாயுக்கள் மற்றும் தனிமங்கள் சுற்றி வந்து ஒன்று சேர்ந்தன. ஆனால் இவற்றால் மில்லியன் டிகிரி வெப்பத்தை அடைய முடியாத காரணத்தினால் அவை மண், பாறைகள் நிரம்பிய கோள்களாக மாறின. இங்கே பாருங்க, முதலில் பிக் பேங் நடக்கிறது. இதிலிருந்து உருவான வாயு மேகத்திலிருந்து பிரம்மாண்டமான முதல் தலைமுறை நட்சத்திரங்கள் உருவாகின. ஆனால் கோள்கள் உருவாகவில்லை. இந்த முதல் தலைமுறை நட்சத்திரங்கள் அனைத்தும் சூப்பர் நோவாக்களாக வெடித்து சிதறிய பின்னர் வாயுக்கள், தூசுக்கள் மற்றும் தனிமங்கள் ஆகியவை கலந்து தூசு மேகங்கள் உருவாகின. இவற்றிலிருந்து பெரிய மற்றும் சிறிய அளவிலான இரண்டாம் தலைமுறை நட்சத்திரங்களும் முதன்முறையாக கோள்களும் உருவாகின. சரியா புரியுதா? ஓகே, இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். சில பில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த இரண்டாம் தலைமுறை நட்சத்திரங்களின் வாழ்நாளும் முடிந்தது. பிரம்மாண்டமான பெரிய நட்சத்திரங்கள் சூப்பர் நோவாக்களாக வெடித்து தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் போன்ற உலோகங்களை விண்வெளியில் வீசின. சிறிய அளவிலான நட்சத்திரங்கள் சுருங்கி சிவப்பு குள்ளக்கோள்களாக மாறின. சரி, அப்போ இருந்த கோள்கள் என்ன ஆனது? பெரிய நட்சத்திரங்கள் வெடித்த போது அருகில் இருந்த கோள்கள் ஆவியாகி காணாமல் போயின. வெகு தூரத்தில் இருந்த கோள்கள் இப்போதும் நட்சத்திரம் இல்லாமல் சுழன்று வருகின்றன. சிறிய நட்சத்திரங்களை சுற்றி இருந்த கோள்கள் அந்த நட்சத்திரங்களால் விழுங்கப்பட்டன. தூரத்தில் இருந்த கோள்கள் இன்னும் அந்த சிவப்பு குள்ளக்கோள்களாக சுற்றி வருகின்றன. இப்போ இரண்டாம் தலைமுறை பெரிய நட்சத்திரங்கள் வீசிய தனிமங்களால் பிரபஞ்சமே சுமார் 90 வகையான தனிமங்களால் நிறைந்து செழிப்பாக இருந்தது. இவையெல்லாம் பல கோடி ஆண்டுகளாக கலந்து ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வாயு மற்றும் தூசு மேகங்களாக உருவாகின. அதாவது முதலாவது மற்றும் இரண்டாவது தலைமுறைகளில் உருவான மேக கூட்டத்தை விட பல ஒளியாண்டுகள் தூரம் உள்ள பெரிய மேக கூட்டமாக உருவானது. இவற்றில் ஒரு மேக கூட்டத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். இவற்றின் மையமும் வழக்கம் போல் வெப்பமானது. ஆனால் அந்த வெப்பம்
15 மில்லியன் டிகிரி செல்சியஸ்க்கு மேல் உயராத காரணத்தினால் அது ஒரு சிறிய அளவிலான நட்சத்திரமாக உருவானது. சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவான அந்த சிறிய நட்சத்திரம்தான் நம்முடைய இந்த சூரியன். ஆக நம்முடைய சூரியன் 3ஆம் தலைமுறை நட்சத்திரங்களை சேர்ந்தது. நம்முடைய சூரியன் உருவான போது அதனை மையமாக வைத்து ஒரு புரோட்டோபிளானட்டரி டிஸ்க் உருவானது. இந்த டிஸ்கை சுற்றி பல விண்வெளி பொருட்கள் சுற்றி வந்து ஒன்றுடன் ஒன்று கலந்தன. இப்படி இந்த டிஸ்க் முழுவதுமாக வந்த பொருட்கள் சேர்ந்து புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் உள்பட 8 கோள்கள் உருவாகின. ஆக இந்த சூரியனிடமிருந்து நம்முடைய பூமி உருவாகவில்லை. சரியா? இதற்கு முந்தைய தலைமுறைகளில் இறந்த பெரிய மற்றும் சிறிய நட்சத்திரங்கள் விண்வெளியில் வீசிய வாயுக்கள், தூசுக்கள் மற்றும் தனிமங்களின் கலவைகள்தான் பூமியாக உருவாகின. அதாவது இவற்றில் பிரம்மாண்டமான பெரிய நட்சத்திரங்களின் கலவைதான் அதிகம். ஆக பூமியின் தாய் நட்சத்திரம் இப்போது நிச்சயமாக செயல்பாட்டில் இல்லை. அதே சமயம் பூமியின் தாய் நட்சத்திரம் நிச்சயமாக ஒன்று மட்டுமே இருக்க முடியாது. பல நட்சத்திரங்கள் வெளியிட்ட விண்வெளி பொருட்களால் தான் பூமி உருவானதால் பூமியின் பிறப்பிடம் ஒரே நட்சத்திரம் அல்ல. நண்பர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிக் பேங் நட்சத்திரங்கள் உருவானது பற்றி உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிடுச்சுன்னா, அல்லது முன்னாடி விட இப்போ ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்குன்னா, தயவு செஞ்சு நம்ம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு பிரம்மாண்டமான டாப்பிக்குடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.